சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்னப்படு ராதிகா பட்டு கொடுக்க போனா நேரம் வேற ஆகுது. சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் ஹெல்ப் பண்ண போவோமா? ஏன்டா நாலுமுடி, இன்னைக்கு காலையிலே போன் அடிச்சு கேட்டேன், ராதிகா உனக்கு பட்டு கொடுக்கறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ண வரணும்ல அப்படின்னு. அவ சொல்லிட்டா நீ வேண்டாம், நான் வந்து யூடியூப்பை பார்த்து ப்ரீ ஃபிளீட்லாம் வைப்போம்ல, அந்த மாதிரி வச்சு நீட்டா அயன் பண்ணி வச்சுட்டேன். அதனால போனும் டக்குன்னு பட்டை கட்டணும், அதெல்லாம் வரணும் அப்படின்னா. அப்படியே பரவாயில்லையே, ரொம்ப தியரிட்டபிள் இருக்கும் நாத்தனாரு. சின்னப்படு இதெல்லாம் பார்க்கும்போது என் கல்யாணம் தான் எனக்கு ஞாபகம் வருது. எனக்கு கல்யாணத்துக்கு முன்னால சேலெல்லாம் உடுக்கவே தெரியாது. ஒரு காலகட்டு வரைக்கும் பாவாடை சட்டை, அதுவும் பாவாடைக்கு ஆம்பளை சட்டை, அப்பதான் அதானே ஃபேமஸ். ஆமா வசந்தி, அப்பம்லாம் அப்படித்தானே, முழு பாவடையும் ஆம்பளை சட்டையும் தான் ஃபேமஸ். நானும் அப்படிதான் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு வயசுக்கு பிறகு பாவாடை சட்டை தாவணி. கல்யாணத்துக்கு ஒரு வயசு வரும்போது எங்க அம்மா சொல்லுவா, ஏட்டி சேலையை கட்டி பழகுட்டின்னு. எங்க நான் கேப்பேன், இருந்தாலும் சொல்லுவேன், போமா அவனுக்கு வேற வேலையும் சொல்லி இல்ல, சேலை எவன் கட்டுவான் அப்படிம்பேன். என் நாலுமுடி, அப்ப எங்க அண்ணன் உங்களை பொண்ணு பக்கம் வந்தாருல, அப்ப என்ன போட்டிருந்திய? சுடிதாரா போட்டிருந்திய? உண்மையிரி அம்மா, உடனே இருந்தால சேலை தான் கட்டிருந்தேன். எங்க பக்கத்து அக்கா தான் வந்து சேலை கட்டி விட்டாங்க. அந்தால ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு நின்னா எங்க அம்மா ஒரு மூச்சு பேச்ச பாக்கணும், இதுக்கு தானே உன்ன சேலை உடுத்து பழகுனே அப்படின்னு. ஐபர் கல்யாணத்துக்கு ஒரு மாசம் இருந்துல, உடல சேலையை கட்டி பழகுல தான் டெய்லி. நல்லா ஆறுதான் 4 மணி. ஆமா, வேற என்ன செய்ய, டெய்லி காலையில எந்திரிச்சு அர்ச்சனை தான். ஆனாலும் அந்த சேலை எனக்கு ஒழுங்கா வருவானான்னு ஒரே ஆட்டம். பொம்பளை பியூட்டி பார்லர் இருந்து வந்து மேக்கப்லாம் போட்டு எடுத்து சேலைகளெல்லாம் ஜம்முன்னு விடுத்தி எடுத்து எப்படி ஆக்கி விடுதாங்க. ஆமா, அப்பம்லாம் எதுவும் கிடையாது. அப்பம்லாம் அந்த மாப்பிளைக்கு உடப்பிறந்த மாதிரிதான் சுத்தி சூழ நின்று சேலையை கட்டி விடுவாள்வா. ஆமா நாலுமுடி, கூட பக்கத்துல யாரையும் அனுமதிக்க கூட மாட்டாள்ல. ஆமாட்டி, அப்பம்லாம் மைனி சம்பந்தி மாதிரி சேலையை குடுத்து விடுவாள்வா. என் மைனிகாரி வந்தா அப்போ மூஞ்சில எள்ளும் கொள்ளும் வெடிச்சிரும். அந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அன்னைக்கு பட்டத்துக்கு தந்தா என் கையில. ஆனா அதுல ஒரு புன்சிரிப்போட வாங்கினேன். அவக்குதான் இங்க ட்ரைனிங் தானே நடக்கு, எங்க சேலை ஒழுங்கா கட்ட தெரியும். அதுல ஒரு மாதிரி முழிச்சிட்டு நின்றேன். அதுல உடனே டக்கு புக்குன்னு சேலை எடுத்தா அதுல கெட்டுனா அங்க ஒரு கெட்டுதான், இங்க ஒரு இழுப்பு இழுக்கா. எனக்கு நான் ஒரு மாதிரி சங்கடமா போச்சு. மொத்தப்பட்டு என்னது சொல்ல, முத நாளே நம்மள போட்டு படாத பாடு படுத்ததுக்கு வந்திருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். எனக்கு முழுங்கவும் முடியல, விற்கவும் முடியல, கக்கவும் முடியல, அந்த மாதிரி நின்றுட்டு இருந்தேன். வேற என்ன செய்ய, பொண்ணா போயிட்டேன். ஆமா, அப்படிதான் தோணுச்சு எனக்கு. சவத்தை ஒண்ணு சொல்ல முடியல அன்னைக்கு கூட. அவ வர, உனக்கு சேலை கட்ட தெரியாதா தெரியுமா அப்படின்னா. இவகிட்ட எதுக்கு சேலை கட்ட தெரியாது, சரியா இப்பதான் நான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? நான் தான் 1000 பேருக்கு சேலை கட்டி விடுவேன். எங்க தெருல எத்தனை பேர் கல்யாணம் முடிச்சிருக்கு, அவங்க எல்லாத்துக்கும் நான் தான் சேலை கட்டி விடுவேன் அப்படின்னு. பாத்தியாக்கா, அந்த கூட்டம் கிடந்து கும்மாளம் போடுது. சரி விடு நீலாம்பரி, அவளை கண்டுக்கிடாத. அவளை இங்க மட்டுமா கும்மாளம் போடுதாலுவா, தெருவுல அங்க எல்லாம் கும்மாளம் போட்டு தெரியுதாலுவா. இவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காத என்னவோ தெரியலம்மா. எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா தானே இருக்காளுவா. என்ன நினைக்கம்னா, நம்மள போட்டுதான் இவ்வளவு எல்லாரும் சேர்ந்து குமைக்காலும் நினைக்கேன். ஆமாட்டி மக்கா, அப்படியேதான் இருக்குன்னு நினைக்கேன். நம்ம முன்னேருக்கு வரமா ஒதுங்கி நிக்க பத்தியா, நம்மள கண்டுதான் அவ்வளவு குமைக்காலும் போல இருக்கட்டி. என்னத்தை சொல்லி குமைக்காலுவான்னு தெரியல. என்னத்தையும் சொல்லிட்டு பட்டுமா, என்ன இருந்தாலும் சரிதான், குடுமி நம்ம கையில. 4 மணி இருக்கல, ஜெயிச்சோன்ன கூட கொஞ்சம் துள்ளிட்டு தெரியுதா. அவளை கேட்க யாரு இருக்கான்னு தானே ஆட்டம் போடுதா. அவளுக்கு ஒரு ஆப்பு வச்சிருக்கமா, தனியா வச்சிருக்கேன் ஆப்ப. இன்னமக்கா சொல்லுடி. அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது, கூடிய சீக்கிரத்துல பாரு. அவளுக்கு என்னவா இருக்கும், அவ அம்மா கிட்ட சொல்லல, நம்ம கிட்ட சொல்லுவாளா? ஏன் சொல்ல மாட்டா? நம்மளே 2-3 ஐடியாவெல்லாம் கொடுத்துருக்கோம் இப்போ. அதனால கண்டிப்பா நம்ம கிட்ட சொல்லதான் செய்வா. நீலாம்பரி என்னக்கா, இது ஒண்ணு இல்ல, நம்ம 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இந்த உங்க அம்மிட்ட தான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், என்கிட்டயாவது சொல்லு. 4 மணிக்கு அது என்ன ஸ்பெஷல் ஆப்பு சொன்னா நானும் தெரிஞ்சுக்கிடுவேன். இவ தெரிஞ்சுக்கிட்டு என்னத்தை கிளிக்க போறா, அடக்க மாட்டான். நம்ம கிட்ட வாயில என்ன வருதுன்னு பாக்குறதுக்குனே வந்திருக்கா. சும்மா தக்கா என் விளையாட்டுக்கு எங்க அம்மிட்ட சொன்னேன் 4 மணிக்கு தனியா ஸ்பெஷல் ஆப்பு வைக்க போறேன்னு. குழுப்படுத்தவா, இவ ஏதோ ஒன்னு ஐடியா போட்டிருக்கா. ஆனா மனசுக்குள்ள வச்சுட்டு வெளியே சொல்ல மாட்டேக்கா. மனசுக்குள்ள நினைக்க எதனா வெளியில வரும், அதை சொல்லிட்ட வாய் தவறி. இருக்கட்டும் என்னன்னு வாண்ட தோண்டி துரியுற மாட்டேன், பாடு வாக்குல கேட்டு வெளியே வச்சிட மாட்டேன். அலி சைசி மூஞ்சியும் பாருங்களா, அம்மையை மூலம் வந்து சேர்ந்திருக்காள்வா. என்ன படாமல் வெளியில சொல்ல மாட்டேங்களாம்மா, நம்மளுக்கே ட்விஸ்ட் கொடுக்காள்வல. எவ்வளவு தூரம் இவ்வளவு காண்டி உழைக்கணும். இருக்கட்டும் இவளுக்கு ஒரு நாளத்தை இருக்கு. இப்போ 4 மணிக்கு ஸ்பெஷலா ஒரு ஆப்பு காத்திருக்குன்னு நினைக்கேன். வேற ஜெயிச்சிட்டல, அந்த வயிற்றுச்சல் வேற எல்லாம் சேர்ந்து இவளை ஆட்டி படக்கி கண்டிப்பா 4 மணிக்கு ஆப்பு காத்திருக்க தான் செய்யுது. என்னன்னு தான் தெரியல, கூடிய சீக்கிரத்துல பாப்பணுமோ. தாய் மாம்சே, கிண்டல் பண்ணதே நினைச்சு எதுவும் தப்பா நினைச்சுக்கிட்டாதியா. நாச்சு பாப்பல ஆட்டுக்கு தான் கேட்கேன். நல்ல அளவோல பட்டு வேட்டி சட்டை எல்லாம் கட்டி எடுத்து ஜம்முன்னு வந்திருக்கியா. நாங்க கூட ஒருத்தர் கூட பட்டு வேட்டி சட்டை கட்டலையா. இதே நானும் தான் கேட்கன்னு நினைச்சேன் மாமாட்டேன். என் மனசுல இதேதான் தோணுச்சு. எனக்கு சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் பட்டு வேட்டி சட்டைனா ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் கல்யாணத்தன்னைக்கு பட்டு வேட்டி சட்டை போடுவாங்களா, நானும் பார்த்துட்டே இருப்பேன். நமக்குதான் 7 வயசு வரைக்கும் கல்யாணமே இப்படி இல்லையா, கடைசி வரைக்கும் நம்ம வந்து பட்டு வேட்டி சட்டை கிட்ட முடியாமலே பேரும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு என் மனசுக்குள்ள ஒரே இந்த ஒரு மாதிரி அளவளப்பு. ஏதோ அந்த ஆண்டவன் புண்ணியத்துல எனக்கு நல்லபடியே கல்யாணமும் நடந்துச்சு. பட்டு வேட்டி சட்டை எடுத்தோன்னா எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நம்ம மாம்சம் ஆமையே சொல்லுதுக்கு என்ன, நீ சிரிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு அப்படி ஒரு ஆனந்தம் அந்த பட்டு வேட்டி சட்டையை பார்த்தோன்னே. கல்யாணத்துக்கு கட்டினது, அதுக்கப்புறம் எந்த விசேஷம் வந்தாலும் சரிதான், கூட ஒரு பட்டு வேட்டி சட்டையே எடுத்து வச்சிருக்கேன். எங்கனாலும் அதான் மாத்தி மாத்தி கட்டிட்டு போவேன். நீ சாதா வேட்டி சட்டை கட்டலான்னு தான் நினைச்சேன். அதுல என் பொண்டாட்டி வர சொன்னா,
பட்டு வேட்டி சட்டையை தேய்ச்சி வச்சிருக்கேன் அப்படின்னா எடுறா அந்த பட்டு வேட்டி சட்டையா கெட்டுறாத அப்படி சொல்லி எடுத்து கட்டிவிட்டேன். இக்க புள்ளிலோட வரக்கான்ல எடி மக்கமார பத்தி தெரியும்லாட்டி இன்னைக்கு ஜீவந்தம்னா நேத்தே கிளம்புனா இன்னைக்கு வந்து சேருவாள் வெட்டி அப்படியே தடி போட்டு எடி எம்மக்கா காலைல எந்திரிங்க குளிச்சு முழுவிட்டு நல்ல துணி எடுத்து போடுங்கட்டின்னு எம்ம எவ கேக்கா நீ அடிபட்டு கிடந்தாலும் அந்த துணியை போடு இந்த துணியை போடுன்னு சொல்லிட்டு சரி சீக்கிரம் வேலை கிளம்பி வாங்க மக்கா அப்படின்னே அதுல பூ மாதிரிக்கு மேக்கப் போட்டு சீக்கிரம் கூட்டு அரமான்னு நாளுவா நான் வரல இனிமேலும் வராள்வா இப்படி விட்டா சரிப்படாது போன படுக்க அப்பதான் கிளம்பி வருவாள்வா சும்மா மர்மோனங்க அவன் இந்த பைக்கலோட சேர்ந்துக்கிட்டு கிரிக்கெட் மட்டையை தூக்கிட்டு அங்கேயும் லாஞ்சிட்டு இருந்தான் வருவான் சின்ன பண்ணு அவன் வந்து இப்ப என்ன செய்ய போறான் சாப்பிட வந்தா போதும் பாட்டு படிக்கும் ஜானி நல்லா இருக்கட்டி என் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுதான் வெட்டி சூப்பரா இருக்கட்டி இதோட எத்தனை ட்ரெஸ் டீ மாத்தி இருப்பேன் ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்குக்கா ஆறண்டவா இல்ல நானும் பூமாரி போறேன் டீ அம்மாங்கிறது ஏசிரி எட பாப்பதுக்கா அப்படியே வர சொன்னா கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்க அங்க இருந்து வந்து வாரல கொண்டு அடிப்பேன் நம்மள சரிடி கோவப்படாத சீக்கிரம் வாடி போவோம் அண்ணா வந்துட்டா முன்னேறும் வாங்க முன்னேறும் நல்ல வேலை ஜீவன் ஆரம்பிக்கலடி ராதிகாக்கா சாரி தான் கிட்ட போயிருக்காங்க போல இருக்கு நல்ல வேலைக்கா ஜீவன் ஆரம்பிக்கறனால வந்துட்டோம் சுபி பேல ஆளே காணல பத்தில அண்ணா வாரேன்னா நீ சுபி இவ்வளவு நேரம் உனக்கு தேடிட்டு இருந்தா ஏன் இவ்வளவு நேரம் நல்லா இருப்பியா அத மட்டும் கேட்காதீங்க சொன்னா அப்ப என்னவா ஒண்ணு சீக்ரெட் இருக்கு என்னல சுபி யோ நான் வேற என் வாயாலே நான் கேட்டேன் ஒண்ணுமில்லக்கா ஒண்ணில சொல்லும்போது எது இருக்குன்னு அர்த்தம் சொல்லல நான் சொல்லவே எல்லாரும் சிரிக்க கூடாது நீ முதல்ல சொல்லல சிரிக்காண்டாமா ரெண்டாவது அன்னைக்கே சொல்லும்போது சிரிப்பாதான் வருது எங்க அம்மா வேற அப்படியே கிளம்பி வாமக்கான்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு முன்னக்கூட்டி இங்க வந்தாச்சு நானும் வீட்டுல வந்து ஃபேண்ட தேடினேன் ஒரு ஃபேண்ட் கிடையாதுக்கா எல்லாம் அழுக்கா கிடக்குன்னு சொல்லிட்டு சுவாப்பு படியில விக்கி வச்சிருக்கா சட்டை மட்டும் தான் கிடக்கு அந்தல நிக்கிற படிட்டு தெரு முழுக்க சுத்துவேன் ஆனா ஜீவத்தை விட்டு போட்டு வர முடியுமா என்னடா செய்யன்னு சொல்லி மண்டையை பிச்சிட்டு இருந்தேன் பறவை தேடி பார்த்து வேட்டி மட்டும் தான் இருந்துச்சு உண்மையே வேட்டி இடுப்புல நிக்காது எனக்கு மண்டையே கலந்துட்டுக்கா இதுக்கே பிடிச்சிருக்கியா சொல்லல வராமலும் முடியாத அப்படி சொல்லிட்டு வேட்டியை கட்டிட்டு இந்த பெல்ட்டை பார்த்தேன் பெல்ட் இன்னைக்கு பார்த்து காணவே இல்ல பெல்ட் இல்லாம வேட்டியை கட்டிட்டு வந்தேன் அவ்வளவுதான் என் மான மரியாதை எல்லாம் கப்பல் ஏறிடும் வரவு பார்த்தேன் ஏதாவது வழி உண்டான்னு கடைசியில ஒன்னேன்னு கிடைச்சி மாட்டி கட்டபடி கயிறு அந்தல வேட்டியை கட்டி அதுக்கு மேல அந்த மாட்டு கட்டக்கூடிய கயிறை வச்சு இறுக்கி வேட்டியை கட்டிட்டு வந்திருக்கேங்கா நீ பயப்பட வேண்டாம் பூகம்பமே வந்தாலும் வேட்டி அவராது சூப்பர் சூப்பர் ஸ்டேஜ் டெக்கரேஷன் சூப்பர் வலை கப்பு நல் வாழ்த்துக்கள் ஐயா அது அப்படி வாசிக்கப்படாது தமிழ் இப்படி கொலை பண்ணுதிய வளைகாப்பு நல்வாழ்த்துக்கள் ஓகே டியர் வாயில வர மாட்டேங்குது நீங்க எவ்வளவு அழகு தமிழ் பேசுறீங்க அத பார்த்து தான் நான் அப்படியே மயங்கிட்டேன் இன்னும் ஒரு மாசம் இந்த ஊர்ல இருந்த நச்சிக்கியா சூப்பரா என்னோட தமிழ் அழகா பேச ஆரம்பிச்சிருவேன் அதுதான் ஆசைப்படுறேன் டியர் இதெல்லாம் பார்க்கறப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்க ஊர்ல எல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க எங்க மம்மி சொல்லுவாங்க எங்க ஊர்ல இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க போய் பாருடா அப்படின்னு நானும் எங்கடா சான்ஸ் கிடைக்குன்னு நினைச்சேன் இன்னைக்கு சூப்பரான சான்ஸ் கிடைச்சிருக்கு சூப்பரா பார்க்க போறேன் எல்லாத்தையும் போட்டோ வீடியோ எடுத்து கவர் பண்ணி வைக்க போறேன் சூப்பர் சூப்பர் டியர் எனக்கு ஒன்னே ஒன்று தோணுது இங்க எல்லாரும் சாரி கட்டி எவ்வளவு அழகா வந்திருக்கிறாங்க நான் கூட சாரி கட்டி இருக்கலாமோன்னு ஆனா எனக்கு சாரி கட்டவே தெரியாதே ஐயே உனக்கு சேலை கட்டணும்னு ஆசை இருந்தா என்ன சொல்லியிருந்தா அழகா தங்கச்சி புஷ்பாட்ட சொல்லியிருந்தோம்னா உனக்கு ஒரு நல்ல ஒரு சேலை எடுத்து கட்டி விட்டுருப்பாள ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே அது நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல நான் கண்டிப்பா சாரி கட்டி போட்டோ எடுத்து எங்க மம்மிக்கு சென்ட் பண்ணனும் மாப்ளர் மண்டையே மானத்தை வாங்குதான் அவளை கூட்டி வந்துட்டு டியர் என்ன இளவு டியரா தெரியலமா வா சுப்பக்க மாப்ள அப்பளே இந்த பிள்ளையை கூட்டிட்டு வந்துட்டாரோ ஆமாட்டி மொத குட்டியே இந்த பிள்ளையை கூட்டிட்டு சிலுக்கு வந்தாரு அந்தானே நினைச்சேன் டி வந்தட ஆட்ட ஆடுவாள நினைச்சேன் இவ்வளவு நேரம் அவ இங்க பாடு பேசலே குறியா இருந்தால இப்போ மாப்பிளையும் அந்த பிள்ளையும் பேசுறத பாத்துக்கிட்டா பத்தியதி ஒரு மாதிரி மூஞ்சி திருப்பி நிக்கிற இவளுக்கு குடத்தில் கொடுக்கறதுக்கு வேற ஒரு ஆள் வராண்டா அவ புருஷன் ஒருத்தரே போதும் ஓஹோ அம்மையும் அவளும் சிரிக்க வச்சீரியே சிரிக்கியா என் கூத்த கண்டு ஓ டங்கு குசு உன்னால எனக்கு சீரியல் விதாயா உன்னால நான் தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்கேன் ஊர்கட்ட குப்பாண்டி மாப்பிளர் மண்டையா இண்டையோட ஒவ்வொரு சுவாலி சுத்தம் வீட்டுக்கு வாரும் ஒவ்வொரு கதகு இடல வச்சு நசுக்கி இவன் எப்ப வந்து தொலைவலை தெரியலையே சேலை கட்ட போறேன்னு போனா ஒரே போக்கா போயிட்டா போல இருக்கு என் மக்கா சீக்கிரம் மாமா வளையல் பண்ணு பத்திய மக்கா யாராவது பேரு தடியா மவளாது என்ன அளவுல இருக்கா எங்கன்னே பற்றும் போல இருக்க ஆகா பொண்ணு மாப்பிளையும் சூப்பர் டேய் இப்ப தட்டு தமிழத்தை அங்க முன்ன கொண்டு வைக்கிட்டுமா அவன் மறுபோல முன்ன கொண்டு வையி சீவந்தத்தை ஆரம்பிச்சிரும் வளையல் போட ஆரம்பிச்சிட வேண்டியதான்
ராதிகா சாரி நல்ல நச்சுன்னு இருக்கலாம். ஆமாடி சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன். ரெண்டு பேருமே ரொம்ப அழகா இருக்காங்க. இக்க பிள்ளைகளுக்கு மாலையை போட்டு விடுவா. என்னமா சொல்லுத? நீ தான் போட்டு விடணும். இருக்கட்டும் என்னோட மூத்தவனி பெரிய ஆளு தானே, முன்ன வந்து செய்யிக்கா. நான் சொல்லதானே செஞ்சேன் வந்துட்ட. அக்கா எல்லாத்துலயும் மனசார வாழ்த்தக்கூடிய ஆளு நீ, எல்லாத்துலயும் மூத்தவனி. நீ நின்னு செஞ்சா நிறைவா இருக்கும்க்கா. அதான் செல்லதாயே ஆசைப்படுதா. ஆமாக்கா முன்ன போ. சரிம்மா. கடவுளே சோமா பெத்து பழச்சி தாயும் பிள்ளையும் மாட்டு நல்ல சுகபலனோட நீண்ட ஆயுளோட எந்த நோய் நொடி இல்லாம நல்லபடியா சந்தோஷமா வாழணும்யா. இதே மாதிரி இந்த குழந்தை பாக்கியத்துக்காண்டி எத்தனை பேர் காத்து கிடக்காங்க. அவங்களுக்கும் ஒரு கருணை காட்டுங்க ஐயா இதே மாதிரி. செல்லத்தை ஓடியா, தாய் வீட்டுல இருந்தா முதல்ல வளையல் பண்ணோம். வா வாரம்க்கா. மொட்டைய பாத்தியம்மா என்ன துள்ளாட்டம் துள்ளிட்டு இருக்கான்னு. ஆம்டி துள்ள மாட்டா, துள்ளதானே செய்வா. அவளுக்கு இடம் கொடுத்து இந்த செல்ல தையும் முன்ன நிக்க விட்டுருக்காள் அவள, அதனால துள்ளதான் செய்வா. ஆளைய போடுங்கன்னு சொன்னோன்னு மொட்டைக்கு ஏதோ கிரீடம் கிடைச்ச மாதிரி தான் நினைப்பு. இருக்கட்டும் எவ்வளவு தூரம் ஆடுதாவன்னு பாப்போம். ஆட வரைக்கும் ஆடுட்டு கடைசியில வச்சிருக்கோம்ல பிளானு. அதுக்கப்புறம் எப்படி ஆடுதாள்வோ எப்படி அடங்குதாள்வோன்னு பாப்போம். என்ன அங்கே நின்னுட்டு இருக்கியா? வாங்க பிள்ளைகள ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன நீங்க அங்கன போய் நின்னுட்டு இருக்கியா? முன்ன நிக்காண்டமா அப்படியே நான் சொல்லிட்டு இருக்கேன். சில தை வாங்கன போய் நிப்போம். அங்கே இடத்துல இருக்கும் பத்தியா, ஒவ்வொருத்தரும் வளையல் போட்டுட்டு அதுல ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பிள்ளைல. நமக்கு வாங்கன போய் நிப்போம். அதிகா ஜூஸ் எதை கொண்டு சொல்லிட்டு உனக்கு டயர்டா இருக்கோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க, அப்பளதான் ஜூஸ் குடிச்சேன். இதே போவாங்க இல்லன்னா ஒரு மாதிரி பேசுவாள்வா. எல்லாரும் இங்கே நம்மளே பக்கத்துல பாருங்க. ஏமா சரி போ. அப்புறம் ஒரு மாதிரி ஒரு சைஸா நிப்பாளோ எல்லாரும். வேறு ஃபங்க்ஷன் முடியிட்டு இப்போ ஒண்ணுமே சொல்லப்படாது. கடைசியில குடுமையை பிடிச்சிட வேண்டியதான். சரிட்டி மக்கா நீ சொல்லுறதுனால போறேன். இல்லன்னா எனக்கு வளையல் போடணும்னு எனக்கு என்ன விருப்பமா? சரியா இருக்கம்மா. பாத்தியா சின்ன பொண்ணு, முக்காடுலாம் ஒரு ஆளுன்னு சொல்லி உங்க மாமியார் வளையல் போட கூப்பிடுது. இதெல்லாம் கூப்பிடவே கூடாது. முக்காடு மூஞ்ச பத்தியா ஒரு மாதிரி கருவிட்டு எப்போ வயிறெல்லாம் ஒரு மாதிரி குப்பு குப்புன்னு பத்திக்கிட்டு எரியுது போல இருக்கு. பார்த்தாலே தெரியுதம்மா. அல்லபடி பேசாம இருங்க. அவளை எப்பண்டா நம்ம வாயை திறப்போம், அதனால கூட கொஞ்சம் கலையலான்னு காத்திருக்காளுவ. என்னன்னு போட்டோம், கொடுக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா கொடுப்போம். இப்ப கொஞ்சம் அமைதியா இருப்பேன்னு நீங்க பேசாம இருங்க. நீங்க வாய் வச்சுட்டு ஏதாவது வாயை விட்டுறாதீங்க. ஏம்பரி என்னம்மா நீனும் சேர்ந்து உங்க அம்மா கூட போய் வளையல் போடு. அம்மா நீ முதல்ல வளையல் போடு, நான் ரெண்டாவது போடுதேன். இவ்வளவு கையிலலாம் நம்ம வளையல் போடணும்னு இருக்கு. ஏமா வாமா போவோம். என்ன மர்மலா, நம்ம வீட்டுல முக்கியமான ஆளே நீதான். வளையல போட வந்து வா. இப்படி முத்துமணி, நாலுமணி, புஷ்பா, சிம்ரனி எல்லாரும் வாங்க மக்கா. ஒவ்வொருத்தரும் வந்து வளையல் போடுங்க வாங்க. சுப்புலட்சுமி அதெல்லாம் நீலாமரி கூட சேர்ந்து நீனும் போய் வளையல் போட வேண்டியதானே. போ மக்கா போ. பைக்கிலட்சுமி அங்க இருக்க எல்லாரும் வாங்க மக்கா. வளையல வரிசையா ஒவ்வொருத்தரும் போடுங்க. பிள்ளைய வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க வாங்க. ராதிகா வாழ்த்துக்கள். இதெல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி கூடிய சீக்கிரத்துல என் மோகனையும் மறுமொழி வச்சு பாக்கணும். என் மனசுலாம் ஆசையா இருக்கு. எல்லாம் நம்ம கையிலயே இருக்கு, கடவுள் கையில இருக்கு. எல்லாமே கூடிய சீக்கிரம் நல்லபடியா நடக்கும். மக்கா கூப்பிடுதாங்கல்ல, நீனும் போய் வளையல் படுப்போம். ஐயோ வேண்டாத்தே, நீங்க மட்டும் போய் போடுங்க. எனக்கு ஒண்ணு தெரியாது. இதுல நமக்கா தெரியுதுக்கு இருக்கு. கல்யாணம் முடிஞ்சாச்சு, இனி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும். போய் இது தாம்பளம் இருக்கு பத்தியா, அதுல 2 வளையல் எடுத்து கையில போட்டுட்டு அதுல கொஞ்சம் பூ எடுத்து பொண்ணு மாப்பிளையும் மேல போட்டுட்டு நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாப்போ. ஐயோ சொன்ன கேளுங்கத்தே, நீங்க மட்டும் போங்க. அம்மா சொல்லுதாங்களா யாழினி? போ, ஆசையா கூப்பிடுதாங்கல்ல. சரிங்கத்தா, நான் மட்டும் போலாம், நீங்களும் கூட வாங்க. அப்பதான் நானும் வருவேன். சரிமக்கா வா. நானும் சுந்தரியும் பிள்ளைல ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தாச்சு. நீங்க 3 பேர் போவாங்கக்கா. நம்ம விடுதலை சில தை ஒவ்வொருத்தர போட்டு கடைசியில நாங்க ஆசீர்வாதம் பண்ணுதோம். அதுல வந்திருக்க ஆளு எல்லாம் போட்டு சில தை ஐபர் நாங்க 3 பேர் போறோம். போவாங்க அம்மா சொன்ன கேளுங்க. 3 பேர் போவாங்க. ஏ பஞ்சி ஏக்க வா போவோம் 3 பேரும். எல்லாரும் வாங்க பாட்டி. உமாக்கா சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ஆடு திரிஞ்சிட்டு இருந்த உனக்கு கல்யாணம் ஆகி இப்ப ஜீவனும் கழிக்கும். நல்லபடியா புருஷன் புள்ள குட்டியோட நல்ல சுகத்தோட நீண்ட ஆயுளோட இருக்கணும் மக்கா. ரொம்ப சந்தோஷம் பாட்டி, நீங்க எல்லாம் வாழ்த்துது. அஞ்சு பாட்டி மனசுக்கு நிறைவா இருக்கு. அசாத்தி நல்லா இருக்கணும் மக்கா. ரொம்ப நன்றி பாட்டி. நீங்கலாம் மனைக்கிட்டு அங்க இருந்து வந்திருக்கீங்க ஜீவந்தத்துக்குன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களால பாக்கிறதுக்கு. அரபக்கா இப்ப மட்டும் இல்ல, வயிறு வலிச்சோன்னு உங்க அம்மிட்ட போன் போட சொல்லு. உடனே எங்க இருந்தாலும் ஓடி வந்துரும்ல. புருஷன் மண்டாட்டி என்ன சிரிக்கியா? நெசமா சொல்லுதே. என்ன புருஷன் மண்டாட்டி சிரிக்கியா? வரமாட்டேன் சும்மா பியாச்சிக்கு சொல்லுதேன்னு நினைச்சல. உங்க அம்மிட்ட சொல்லு 10 நிமிஷத்துல என் மவன்ட்ட பைக்லனாலும் கொண்டு விட சொல்லி ஆசலோட வந்து நிப்பேன் பாரு. யாரன பாத்தியா? கண்ணுக்குள்ள நாங்கெல்லாம் பாக்காண்டமா? சரி பாட்டி, அம்மிட்ட சொல்லி கண்டிப்பா போன் பண்ண சொல்லுவேன். நமக்கா வளையல் போட்டுக்கா. ராஜேஷனே, ராதிகா நீங்க 2 பேரும் இன்னைக்கு ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் தங்கச்சி. புஷ்பக்கா, சிம்ரனக்கா வாங்கக்கா வாங்க. புஷ்பக்கோ, சிம்ரனக்காவை சாப்பிடறத பார்த்தேன். நீங்க காலையில சாப்பிட வரலையாங்கா? அண்ணன்ட்ட கேட்டேன், இப்ப வருவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவரு சாப்பிட வந்தீங்களா எப்படிக்கா? நானும் அவசரத்துல அங்கீங்க ஓடிட்டு இருந்ததுல மறந்தே விட்டு பாத்துக்கங்க. ஐயா தம்பி, காலையில தண்ணி அடிச்சா அந்த ஜாலி பத்திர இடமே வீட்டுல.
கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. இவரு கடைசியில சாப்பிட்டது நான் தான் பத்துக்கப்போ இவரு பார்த்தேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து அங்க இந்த ஆக்கப்புறையில நின்னுட்டு இருந்திய. சரி எதுக்கு நம்ம பேசாண்டா, நேரம் ஆயிட்டு. அப்புறம் போய் சேலையை கட்டிட்டு வரணும்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டப்போ. அப்படியா? இப்பதாக்கா சந்தோஷம். எல்லாரும் சாப்பிட்டாலும் என்னன்னு கூட கவனிக்கலையே நினைச்சு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு. இல்ல தம்பி, எதுவும் நினைக்காதீங்க. நம்ம வீடு என்ன சொல்லியே நாங்க சாப்பிடணும். ஏகദേശம் எல்லாரும் சாப்பிட வந்துட்டாங்க. சிம்ரனே வளையல் போடுவோமா? சரிக்கா, ரெண்டே சேர்ந்தே போடுவோம். சிம்ரனுக்கு கேட்கணும்னு நினைச்சேன். அந்த அண்ணனை காணவே இல்ல. இங்க மைனிக்கு சொக்கார வெளியில ஒரு பிள்ளைக்கு இன்னைக்கு நிச்சாமலாம். அங்க போகாம முடியாதுல்ல, அதான் எங்க வீட்டுக்காரர் போயிருக்காரு. பழம்பிட்டே இருந்தாரு. ராஜேஷ் வீட்டுக்கு நிச்சாமலத்துக்கு போகாம ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன் சாயந்தரம் வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு. ஆமாக்கா, அண்ணன் சொல்லிட்டு தான் இருந்தாங்க அங்க போனோம் அதனால வர முடியாது அப்படின்னு. நானும் சரினே பரவாயில்ல அங்க போயிட்டு வாங்க அப்படின்னு. சரிக்கா, எல்லாரும் போய் சாப்பிடுங்கக்கா. பிள்ளைகளெல்லாம் கூட்டி சாப்பிடுவீங்க. சரிம்மா. ராதிகா சாப்பிடுவோமா? என்னன்னு தெரியலங்க, பசிக்கவே இல்ல. மத்த நாள்ல ஜூஸ் அது இதுன்னு இடையில குடிச்சிட்டே கிடப்பேன். இன்னைக்கு என்னன்னு தெரியல, வயிறே பசிக்கல பத்துடுங்க. மக்கா வந்த ஆளுகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒருத்தர கிளம்பியாச்சு. என்ன நீங்களும் சாப்பிட்டாச்சா? ஆமா, இப்பதான் சாப்பிட்டு கையை கழிட்டு வரேன் நாத்து. உங்க அம்மையும் சாப்பிட்டாச்சு. வீட்டுல ஓடி சாடி வேலை பார்த்துட்டு இருப்போம். அப்ப வயிறே பசிக்காது. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து சும்மே அங்க உட்காரவும் இங்க நிக்கவும் இப்படியே தான் நின்றுட்டு இருந்திருக்கோம். ஆனாலும் வயிறு பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சிட்டு. நம்ம ஊரு கல்யாண வீட்டு சாம்பார் அவியல் கேட்கவா செய்யணும். அவியல் நல்ல தேங்காய் ஊத்தி வச்சிருக்கான். நல்ல மனம் குப்புன்னு வந்துச்சு. அதுவும் இல்லாம அடை பாயசம். உங்க அண்ணி சும்மா இருக்க மாட்டேன்ட்டா. வாங்கத்தேன்னு சொல்லி என்ன எடுத்துட்டு போயிட்டா. அதெல்லாம் நான் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டாச்சு. அப்பா ஒரு வெட்டி வெட்டிட்டேன்னு சொல்லுங்க. ஆமா, பின்ன ஒரு வெட்டு வெட்டியாச்சு. எம்மா நிக்கவும் முடியல நடக்கவும் முடியல அப்படி இருக்கு. கூட்டமா இருக்கலாம் சாப்பிடறதுக்கு அங்கிங்கன்னு. அதனால நான் நம்ம வீட்டுல போய் இருங்க. அந்த காத்தாடியே போடுங்க, நல்ல குளுகுளுன்னு காத்து வரும் அப்படின்னு சாவியும் கொடுத்தேன். அதெல்லாம் அங்க போய் இருக்கவா எல்லாரும். சரிமக்கா, நீங்க 2 பேரும் சாப்பிட்டு அந்த பிள்ளையை கூட்டு போக வேண்டியதான் வீட்டுக்கு. சரிங்க தே. அப்ப நாங்க 2 பேரும் போய் சாப்பிடுதோம். போல ஆளை காடல 4 முடிய தே 4 முடி சொல்ல முடியல தே, சிரிப்பா வருது. வீட்டுல போய் 3 கட்டப்பை எடுக்க போயிருக்கு தே. நீ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லா கறியிலும் எடுத்து வைங்க. நீ நாளைக்கு எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் பழங்கறி. சரி எடுத்து வைக்க சொல்லுவேன். ஆனா கொஞ்சோடு நமக்கு சாப்பிடணும். ரொம்ப சாப்பிடாத வாய் வாக்கம். சரிம்மா, கொஞ்சம் ஆசைக்குதான். சரி ராதிகா, எல்லாத்திலயும் கொஞ்சம் எடுத்துக்கேன்னு. நீ மறக்காம அடை பாயசம். பைசத்தை ஏற்கனவே கடத்தியாச்சு. ஒரு பெரிய சட்டி நிறைய தூக்கி நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ்ல கொண்டு வச்சாச்சு. சரி மருமல வா போவோம். எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். அதனால இந்த சாட்டு பிடிச்சா பிள்ளையை கூட்டு போயிடலாம். சரிங்க தே. நீலாம்பரி என்ன நீலாம்பரி இதெல்லாம்? என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்ன சவுண்ட் ரொம்ப ஓவரா இருக்கு. இந்த நீலாம்பரி இப்படி கடைசி நேரத்துல கவுத்து விட்டுட்ட. கேட்டுட்டு கல்லடி பதில் சொல்லடி. என்ன சொல்லணுங்க? டி நம்ம போட்ட ஐடியா படி அவனுக்கு கூட்டு போகப்படாத அம்மா வீட்டுக்கு இங்கே வச்சிருக்கணும் ஐடியா போட்டோம். ஆனா மருவி எத்தனை உன்ட்ட சொல்லிடுறேன் இந்த ஐடியாவை. அந்த சில்வன்ட்ட வீட்டுக்கு விடப்படாத அம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொன்னோம்ல. கட் அண்ட் ரைட்டா பேசி எப்படியா தடுத்து நிறுத்துன்னு சொன்னோம்ல. ஏன்னா அப்படி கூட வேண்டாம். உங்க அம்மையா 2-3 சொட்டு கண்ணீர் வடிக்க சொல்லி என் மருமோ என் கூட இருக்கட்டும், நான் நல்லபடியா பாத்துக்கிட்டே வச்சுக்கிட்டேன்னு சொல்லி அழ வச்சு எப்படியாவது சென்டிமெண்ட போட்டு அவளை இங்க இருக்க வைக்கலான்னு பார்த்தா உம்ம கறி கூட்டு போலாம் நிக்க பாரு. நீ அதை தடுத்து நிறுத்துன்னு பார்த்தா அடுக்கல்ல வந்து ஓடி நிக்க. பதில் சொல்லிடி. நான் வேணா போய் அலட்டடி. அழுது எடுத்து எப்படியா சொல்லட்டா. கூட்டு போக வேண்டாம் உங்க அம்மாவள, நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன். நான் ஒத்தையில இங்க கிடைக்க அப்படி இப்படின்னு அழுதேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்படி வேண்டாம். ஏன் வேண்டாம் சொல்லு, அந்த காரணத்தை சொல்லு. இப்ப நீ போய் அழுது சீன் போட்டேன்னு வச்சுக்க, அதுக்கு யாரும் சம்மதிக்க மாட்டா. எய்தாப்ல இருக்க வீட்டுல உம்ம வீட்டுல இருக்க போறா. புறவு எதுக்கு நீங்க அழுதீங்க அப்படின்னு சொல்லி உன் மேல சந்தேகம் தான் வரும். தேவையில்லாத சந்தேகத்துக்கு நம்மளே இடம் கொடுத்தாப்ல ஆயிடக்கூடாது. ஒன்னு அடிச்சு பத்தினது நான் தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மை அது இல்ல. நான் உனது வீட்டுக்கு வேணுக்குன்னு தான் கொண்டு தள்ளி இருக்கேன் அப்படின்னு விஷயம் வெளியே தெரிஞ்சிடப்படாது. நீ உன் வாயால சொன்னேன்னு வச்சுக்கியேன், அப்படியே உள்டாவா மாத்திருவா அந்த சின்ன பொண்ணு. உடனே எப்பன்னு காத்திருக்காளோ தோசை திருப்பி போட்ட மாதிரி திருப்பி போடுறதுக்கு நம்ம அதுக்கு இடம் கொடுத்தோன்னு வச்சுக்கியேன், அவ்வளவுதான் ஒண்ணு இல்லாம போயிரும். நீ ஒண்ணுமே பேசாண்டா. அவளை அம்மா வீட்டுக்கு கூட்டு போட்டு இப்போ நீ ஒண்ணுமே பேசாண்டாமா. 2 நாள் போரு, அண்ணனே அவளை தன்னால கூட்டிட்டு வந்துருவான். இன்னிட்டு சொல்லுத என்ன நீ அப்படி சொல்லுத? உங்க அண்ணன் கூட்டு வருவானா? அவன் எப்பவுமே நம்மள எல்லாரையும் விட அவன் மேலதான் அதிக பாசம் வச்சிருக்கான். அதனால எங்க அம்மா சொன்னலாம் அது தூசி மாதிரி எடுத்துக்கிடுவான். அவனே 2 நாள் இங்க இருப்பானா, அப்ப நான் அவனுக்கே தோணும் பேசாம அவளை கூட்டு வந்து இங்க வந்து வச்சுக்கலான்னு. நீ சொல்றது சரிதான். அவனே மேனக்கிட்டு போய் வாழன்றியா என் முன்னாடி என் வீட்டுல இருக்கட்டு நானே நல்லா பாத்துக்கிட்டேன்னு கூட்டிட்டு வருவான். அதுக்கு பரவு எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி தன்னால நடக்கும். எங்க அம்மைக்கும் கெட்ட பேர் வராது, எனக்கும் கெட்ட பேர் வராது, எந்த பேரும் வெளியில வராது. சூப்பர் மக்கா, இப்பதான் நீ வில்லி மாதிரி யோசிச்சிருக்க. மேலே நீ வில்லி தான் நீலாம்பரி. என்ன சொத்தவளையா இப்ப சந்தோஷமா? டபுள் சந்தோஷம் டி, டபுள் சந்தோஷம். ஏக்கா என்னமா நீங்க புஷ்பக்கு மைனி தானே? ஆமாக்கா நான் புஷ்பக்கு மைனி தான். நல்லா இருக்கீங்களா? உங்க மொபைல பாத்திருக்கேன். அந்த மீனா தானே பேரு? ஆமாமா மீனா தான். கல்யாணம் வைக்கலையாக்கா? மாப்பிள தர எதுவும் வந்துச்சா? பாத்துட்டு தான் இருக்கமா. கூடிய சீக்கிரத்துல முடி வர மாதிரி தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷம்க்கா. உங்களை அப்படியே கூட்டு பேசணும்னு நினைச்சேன். ஆளுகளா கூட்டமா இருந்தா நீங்க அங்க உட்காந்துருந்தீங்க. மொபைல் கல்யாணம் வந்தா கூப்பிடுங்க. எனக்கா எங்க ஊர்ல இருப்பேன். எங்க மைனிட்ட போன் நம்பர் கேட்டாலே போதும், அவ தந்துருவா. அப்புறம் ஒரு கார்டு அனுப்புனா மட்டும் போதும். கார்டு அனுப்ப கூட வேண்டாம், போஸ்ட்ல இந்த வாட்ஸ்அப்ல ஒரு அனுப்புனாலே போதுக்கா, நான் வந்துருவேன். சரிம்மா, மறந்துட மாட்டேல. இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன், எப்படிமா மறப்பேன்? மறக்க மாட்டேமா. இல்லாம நல்லா இருக்கேமா? ஆமாக்கா நல்லா இருக்கேன்.
இப்ப சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடுவேன்னு சொல்லுங்க உங்க வீட்ல. நம்ம ஒண்ணு நினைப்போம், கடவுள் ஒண்ணு நினைச்சு வச்சிருப்பார்லாமா. அதுபடிதானே நடக்கும். அது 100க்கு 100 கரெக்டுக்கோ. நம்ம நினைச்ச ஒண்ணு கடவுள் ஒரு முடிச்சு போட்டிருப்பாரு, அதாமக்க நடக்கும். சாப்பிடுமா போய் சாப்பிடதாங்க போறேன். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகணும். என் மொவ வேற தனியா இருப்பா. சரிக்கா போயிட்டாங்க. உங்க மொவ கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருங்கண்ணே. சரிம்மா. எனக்கு கொஞ்சோட லெமன் சோறு கிண்டிட்டு வந்தேன். என்ன செய்தாலும் தெரியல, சாப்பிட்டுருப்பான்னு நினைக்கேன். சும்மா உட்கார்ந்துருந்தாலே எதையாவது ஒண்ணு தேவையில்லாம யோசிக்கணும்னு தோணிட்டு இருக்கு. எதுக்கு? எப்படி அம்மா சாப்பிட்டுட்டு வரது கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். வீட்டுல நாளைக்கு குழம்பு வைக்க காய்கறி ஒண்ணுமே இல்ல. சரி அம்மா வரதுக்குள்ள நேரம் ஆயிருமா? அதுக்குள்ள சந்தையில கடையெல்லாம் அடைச்சிருவாங்க. சரி பக்கத்துல தானே சந்தை. சரி ஒரு 8 பை எல்லா காய்கறி வாங்கிட்டு வந்துடலாம். கட்ட வச்ச பையன் எடுத்துட்டு போவோம். அவசரத்துக்கு தேடணும், ஒரு பையன் காணாது. சரி இந்த பையை தூக்கிட்டு போவோம். உள்ளி, தக்காளி, அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் ஒரு 50 ரூபாய்க்கு அவியல் காய்கறி இவ்வளவு வாங்கினாலே போதும். கூட ஒரு 5 ரூபாய்க்கு மல்லிகீரை கேட்கணும். எம்மா வாங்க, எக்கோ வாங்க, ஃப்ரெஷ்ஷான காய்கறி எல்லாமே இயற்கை உரம் வச்சது காய்கறி பார்த்துடுங்க. ஓடியாங்க. காய்கறி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இவ காய்கறி போட்டுருமா? ஃப்ரெஷ்ஷான காய்கறியாக்கும் எல்லாமே இயற்கை உரம் போட்டதாக்கும். உண்மையதாமா பேசுவோம். சப்பு சப்புன்னு கண்ட உரம்லாம் போடல பாத்துக்கோங்க. காய்கறி பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படியே இயற்கை உரம் போட்டதா? ரொம்ப சந்தோஷனே. ஒரு 50 ரூபாய்க்கு அவியல் காய்கறி போடுங்க. அப்புறம் ஒரு 1/2 கிலோ உள்ளி போடுங்க. ஐயா கொண்டாங்கம்மா, அவ்வளோதையும் அள்ளி போடுதேன். அண்ணே அப்படியே தக்காளியும் மறக்காம போட்டுருங்க. சரிம்மா, சரி. தக்காளி, உள்ளி, அவியல் காய்கறி போட்டாச்சு. வேற எதுவும் வேணுமாமா? இது போதுண்ணே, அவ்வளவுதான் காசு இருக்கும் போல. அண்ணே இந்தாங்க 100 ரூபாய். ஏமா மொத்தம் 105. இன்னும் ஒரு 5 ரூபா தரணுமா? என்னது? இன்னும் 5 ரூபாய் தரணுமா? சாரிண்ணே, நான் மொத்தமே 100 ரூபாய் தான் கொண்டு வந்தே பாத்துடுங்க. நான் அந்த காய்கறில கொஞ்சம் குறைச்சிடுங்க அண்ணே. ஏமா காய்கறியில அளந்து போட்டு வரும் பிறகு மறுபடியும் எடுக்க முடியாதுமா. சொன்னா கேளுங்க. ஒரு 5 ரூபா இருந்தா தாங்க, பர்சல கிடக்கான்னு பாருங்க. அப்ப நினைச்சுக்கிட்டதம்மா, நான் இந்த கடையில வேலை தான் பக்கேன். என் ஓனர் கட்டன் ரேட்டான ஆளு. 1 ரூபானாலும் கூடப்படாதுன்னு இருக்காரு. கேமரா வேற வச்சு தொலைச்சிருக்காரு. எங்க ஓனரு 5 ரூபானாலும் யார்ட்டையும் வாங்காம விடவும் மாட்டாரு. அதே மாதிரி யாருக்கா குடுக்கணும்னா கூட கரெக்டா கொடுத்துருவாரு. அப்படியேப்பட்ட ஆளாக்கும். ஐயோ இப்ப என்ன பண்ண? அண்ணே 5 ரூபா உங்களுக்கு தரணும். சில்லறை வரை இல்லாம நான் கிடந்து மண்டையை உடைச்சிட்டு கிடக்கேன். ஒரு நிமிஷம் சார். எப்படியா எனக்கு ஒரு வழி கிடைச்சிட்டுமா? இந்த 5 ரூபா இந்த சாருக்கு காய்கறி வாங்கினதுல நான் கொடுக்கணும். நீங்க எனக்கு 5 ரூபா தரணுமா? அதனால என்கிட்ட தரேன்டா. நீங்க அந்த 5 ரூபாய இந்த சாருக்கே கொடுத்துருங்க. நல்லா இருப்பியமா? யோசிக்காதீங்க. நான் அடுத்த ஆளை பார்க்கணும். ஏகப்பட்ட ஆளு குவிஞ்சிட்டு நிக்கி பாருங்க. கூட்டமா குவிஞ்சிட்டு நிக்கி. ஓனர் ஏசுவாரமா? சொன்ன கேளுங்க. நீங்க எனக்கு 5 ரூபா தரணும்ல, நான் அவருக்கு 5 ரூபா கொடுக்கணும். அது நீங்களே கொடுத்துருங்கம்மா. பிரச்சனை முடிஞ்சு. இந்த பொண்ணு தந்துரும் 5 ரூபாயா? என்ன உங்களுக்கு தருவாங்களா? என்னது தருவாங்களாமா? யாரையும் ஏமாத்துற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. 1 ரூபானாலும் கரெக்டா நான் கொடுத்துருவேன். அடுத்தவங்க காசுக்கு நான் ஒரு நாள் ஆசைப்பட்டதே இல்ல. எங்க வீட்ல எங்க அம்மா என்ன அப்படி வளர்க்கவே இல்ல. அண்ணே சொல்லுங்கண்ணே, 5 ரூபாய் காசு அவங்க கிட்ட கொடுத்துருவேன்னு. அந்த பொண்ணு கரெக்டா கொடுத்துரும். ஆளை பார்த்தா தெரியலையே உங்களுக்கு? 5 ரூபா கரெக்டா வந்து சேர்ந்துரும். ஆளை விட்டுருங்க 2 பேரும். நான் கரெக்டா தான் காசு கொண்டதேன். 5 ரூபாய் இல்ல, அதனால பக்கத்து தெருல தான் எங்க வீடு இருக்கு. என்னது? அப்ப நான் உங்க வீட்ல வந்தா வாங்கணும்? எங்க வீட்டுக்குலாம் ஒண்ணு வர வேண்டாம். அந்த தெருல முக்குல நின்னுங்க. நான் கொண்டு வந்து 5 ரூபாய் காசு கொடுத்துறேன். சரியான ஆளா இருப்பார் போல இருக்கு. அப்படியே தெருமுக்குக்கு வாங்க என் பின்னால. வாரேன். தங்கச்சி வாங்க, தம்பி வாங்க, எல்லாரும் வாங்க. கரும்பு ஜூஸ் நல்ல உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி. கரும்பு ஜூஸ்னால எனக்கு அப்படி உசுரா பிடிக்கும். அம்மா எப்ப சந்தைக்கு வந்தாலும் சரிதான் கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு குடிமக்கான்னு சொல்லுவாங்க. நானும் நல்லா குடிப்பேன். இப்ப காசு வேற இல்ல. கரெக்டா அந்த ஆளு இப்பதான் ஜூஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷா போட்டுட்டு இருக்காரு. எல்லாம் நேரம் தான். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, கல்ல கண்டா நாயை காணாது, நாயை கண்டா கல்ல காணாதுன்னு. அந்த மாதிரிதான் இப்ப ஃப்ரெஷ்ஷா கரும்பு ஜூஸ் இருக்கு. என்கிட்ட காசு இல்ல. இதுதான் வாழ்க்கையே. இந்த பக்கம் போனோம், கரும்பு ஜூஸ் குடிக்கணும்னு ஆசை வந்துரும். பேசாம அந்த பக்கமா போயிரும். என்ன இங்க மாற போகாம அங்க மறுபடியும் அங்க மாற போறீங்க? இதெல்லாம் கேட்கக்கூடாது. பேசாம வாங்க. உங்களுக்கு 5 ரூபாய் தானே தரணும். என்ன சில்லுன்னு நல்ல ஐஸ் போட்டு 2 கரும்பு ஜூஸ் கொடுங்கண்ணே. சரியான லூஸ் மனுஷரா இருப்பாரோ? ஏன் பின்னால வாங்க, எங்க தெரு முக்குல நில்லுங்க. நான் உங்க 5 ரூபாய் தந்துருதேன் அப்படி சொல்லியிருக்கேன். இவர் என்னன்னா கரும்பு ஜூஸ் ஆர்டர் போட்டுட்டு இருக்காரு. அது ஒண்ணு இல்ல, ஒரு ஆளுக்கு 2. ஹலோ பாவம் மீனா, நான் தானே தெரியாம பாவம் புலம்பிட்டே இருக்கா. ஹெல்மெட்டை எடுக்கவே கூடாது தலையை விட்டு. என்னதான் நடக்குன்னு பாப்போம். சார் உங்களதான் 5 ரூபாய் வேணுமா வேண்டாமா? நான் கூப்பிட்டு இருக்கேன். நீங்க என்ன இங்க கரும்பு ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது. கரும்பு ஜூஸ் குடிச்சாதான் இங்க இருந்து நவர முடியும்னு நினைக்கேன். பயங்கர வெயிலா வேற இருக்குல்ல. நாங்க சார் கரும்பு ஜூஸ் 2 ஒண்ணு உங்களுக்கு தான், வாங்கிக்கிடுங்க. எனக்கா கரும்பு ஜூஸ்னாலே பிடிக்காது. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? கரும்பு ஜூஸ்னா யாருக்கு தான் பிடிக்காது? வெயிலுக்கு ஏத்த குளு குளிர் கரும்பு ஜூஸ் உங்களுக்கு ஏத்தாங்க. நான் ஆர்டர் பண்ணிருக்கேன். ப்ளீஸ்ங்க வாங்கிக்கிடுங்க. நீங்க தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. காசு நீங்க தான் கொடுக்கணும். நக்கலா இருக்க உங்களுக்கு? என்கிட்ட காசு இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணுக்குன்னு ஆர்டர் பண்ணிருக்கீங்க. ஐயோ அப்படிலாம் நினைக்கலங்க. நீங்க வேற. எங்க அம்மா சின்ன வயசுலயே என்கிட்ட சொல்லி வளர்த்திருக்காங்க. எதுனாலும் யாருக்குனாலும் கொடுத்தமக்கா சாப்பிடணும்னு சொல்லிட்டு. நான் ஸ்கூலுக்கு போகும்போது 2 வெட்டையில சாப்பாடு கொண்டு போவேன். ஒண்ணு என் ஃப்ரெண்ட்ஸுக்கலாம், ஒண்ணு எனக்கு. அப்படிதான் நான் சின்ன வயசுல இருந்து பழகிருக்கேன். வெயில் எனக்கு மட்டுமா அடிக்கி, உங்களுக்கும் வெயில் அடிக்கல. அதனால வாங்கி குடிங்க, ஒண்ணு பிரச்சனை இல்ல. எனக்கு 5 ரூபா தரணும்ல. இந்த கரும்பு ஜூஸ் 20 ரூபா சேர்த்து 25 ரூபாயா எடுத்து கொடுங்க உங்க வீட்ல இருந்து. எதுக்கு எடுத்தாலும் இப்படி சண்டைக்கு நிக்க மாதிரி பேசினா நான் என்னதான் செய்வேன்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நானா காசு கொடுத்து வாங்கி தரேன். நீங்க வீட்டுல போய் காசு தாங்கன்னு தான் சொல்லுதேன். 5 ரூபாயோட கூட 20 ரூபா, மொத்தம் 25 ரூபா. ஏன்டா இன்னைக்கு திரும்ப திரும்ப இந்த கரும்பு ஜூஸ் குடிக்கணும் தோணிட்டே இருக்கு. மத்த நாள் கூட எனக்கு ஆசைப்பட்டது ஏதாவது இருந்தா கூட காசு இல்லைன்னா எம்போக்குல வந்துருவேன். ஆனா ஏன்டா இப்படி நடக்குதுன்னு தெரியல. சரி அவரு சொல்றதுக்கு ஒரு பக்கம் கரெக்ட் தானே. 5 ரூபாய் கொடுக்கணும், கூட 20 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டு போவோம். சரி வாங்கி குடிப்போமா வேண்டாமா? இரு மனசா வேற
வேற இருக்க கரும்பு ஜூஸ் பாக்கும்போது குடிக்கணும்னு தோணுது. சரி எதுவா இருந்தாலும் நம்ம காசு தானே கொடுத்து குடிக்க போறோம், குடிப்போம் வாங்கி. நீ கொடுங்க. நல்லா ஐஸ் போட்டிருக்கீங்களானே? ஆமாமா ஐஸ் நிறைய போட்டிருக்கேன். எப்படியோ வலிக்கு வந்துட்டா. அண்ணே 40 ரூபா தானே ஜிபேல போட்டிருந்தேன். சரிங்க தம்பி. என்ன தெரு முக்குல தானே நிக்கிறேன்னு சொல்லிருக்கேன், வீடு வரைக்கும் வந்துட்டீங்களா என் பின்னால? முதல்ல உங்க காசை புடிங்க. பாருங்க என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான்லாம் எதுக்கும் பயப்பட மாட்டேன். கொஞ்சோண்டு மிளகா அப்படி எடுத்து மூஞ்சி மேல அடிச்சேன்னு வச்சுக்கங்க, அப்படியே சுருண்டுருவீங்க சுருண்டு. என்ன இவ வாயாலே வடச்சுடுதா? இவ போய் வீட்டுக்குள்ள போய் மிளகா பொடி எடுத்து வரதுக்குள்ள நம்ம எஸ்கேப் ஆயிரலான்னு தப்பு கணக்கு போடாதீங்க சார். நான் எப்பவுமே சுடிதார் பாக்கெட்ல மிளகா பொடி ரெடியா வச்சிருப்பேன். அப்படியே கண்ணுல வீசி அடிச்சேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் சுருண்டுருவீங்க சுருண்டு. சரி அவ்வளவுதானே, உங்க ஆசைப்படியே கொஞ்சம் மிளகாப்படியே எடுத்து என் மூஞ்சில வீசுங்க பாப்போம். ஐ சொந்தங்களே, நல்லபடியா நம்ம வீட்டு சீவந்தம் முடிஞ்சாச்சு. எனக்கு என் புருஷனுக்கும் எந்த பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா பெண்ணும் நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு தான் நாங்க ஆசைப்படுதோம். ராதிகா அப்படி சொல்லுதா, ஆனா உங்களுக்கு நம்ம ராதிகாக்கு என்ன குழந்தை பிறக்கணும் நீங்க ஆசைப்படுதிய அத கமெண்ட்ல சொல்லுங்க சொந்தங்களே. நீங்க எல்லாரும் என்னோட ஜீவந்தத்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள் தெரிவிச்ச ஒவ்வொருத்தருக்கும் எங்களோட நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம ஆஸ்மி ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொந்தங்களே. அடுத்த வீடியோல சந்திப்போம் சொந்தங்களே. பை.